இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழும்போது ஒரு நியூ லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. அது அவருக்கு மாத்திரம் இல்ல, முழு உலகத்துக்கும் ஒரு ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த லாவை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், அவன் லைஃப்ல கஷ்டப்படாம வாழுவான். நான் இன்னைக்கு சில சீக்ரெட்ஸை சொல்லி கொடுக்க போறேன். ஆவிக்குரிய மண்டலத்துல நான் கற்றுக்கொண்ட, நான் பயிற்சி செய்கிற, நான் ஆசீர்வதிக்கப்படுகிற சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். உண்மையா கத்துக்கிட்டு மேல வரணும்ன்றவங்க இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் you will come up because of this law. இந்த லானால இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கிற லானால பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல பாவை சாவாம், பாவம் மரணம், இந்த ரொட்டீனை பிரேக் பண்றவர் யாருன்னா ஜீசஸ். 3 நாள் கழித்து உயிரோட எழும்புகிறார். நீங்க கேட்கலாம், இயேசுவோட பெரிய ஆள் அப்ப லாசர் தான் பிரதர், ஏன்னா அவர் எத்தனை நாள் கழிச்சு எந்திரிச்சு வந்தார்? இயேசு 3 நாள் கழிச்சு வராரு, லாசர் 4 நாள் கழிச்சு வந்திருக்காரு. நான் சொல்றேன், லாசர் 4 நாள் கழிச்சு வந்தாலும் மறுபடியும் செத்துட்டாரு. ஆனா இயேசு 3 நாள் கழிச்சு எழுந்து வச்சு சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆதாம் ஏவாள் வழியாக நுழைந்த இந்த பிரமாணம் உலகத்தில் ஒரு சேஞ்சை கொண்டு வந்துருச்சு. இந்த உலகத்தில் பிறக்கிறவன்லாம் பாவியா பிறக்கிறான், பிறக்கிறவன்லாம் ஒரு நாள் என்ன ஆகிறான்? சாகிறான். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பிரமாணம் வந்திருக்குது. அந்த பிரமாணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபே வேற, சூப்பர் நேச்சுரல் லைஃபை இங்கேயே நீங்க வாழ தொடங்கிடுவீங்க. வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இந்த வசனத்தில் 2 பிரமாணம் இருக்கு. பாவம் மரணம் என்கிற பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த 2 லால பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 லால எதுக்கு கீழே இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்க லைஃப் இருக்க போகுது. பாவம் மரணம் என்கிற பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இயேசு கிறிஸ்துவினால, இந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தைக்காகவே நீங்க கையை தட்டி கொண்டாடணும். இயேசு கிறிஸ்துவினாலே. ஒரு லால இருந்து நீங்க விடுதலை ஆகி இன்னொரு லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. இதை செஞ்சவர் நீங்கள் இல்ல, அவர் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழும்போது ஒரு நியூ லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. அது அவருக்கு மாத்திரம் இல்ல, முழு உலகத்துக்கும் ஒரு ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த லாவை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், அவன் லைஃப்ல கஷ்டப்படாம வாழுவான். நான் இன்னைக்கு சில சீக்ரெட்ஸை சொல்லி கொடுக்க போறேன். ஆவிக்குரிய மண்டலத்துல நான் கற்றுக்கொண்ட, நான் பயிற்சி செய்கிற, நான் ஆசீர்வதிக்கப்படுகிற சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். உண்மையா கத்துக்கிட்டு மேல வரணும்ன்றவங்களாம் இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் you will come up because of this law. இந்த லானால இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கிற லானால பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல பாவை சாவாம், பாவம் மரணம், பாவம் மரணம், இந்த ரொட்டீனை பிரேக் பண்றவர் யாருன்னா ஜீசஸ். இயேசு தான் இந்த ரொட்டீனை பிரேக் பண்றாரு. 3 நாள் கழித்து உயிரோட எழும்புகிறார். நீங்க கேட்கலாம், இயேசுவோட பெரிய ஆள் அப்ப லாசர் தான் பிரதர், ஏன்னா அவர் எத்தனை நாள் கழிச்சு எந்திரிச்சு வந்தார்? இயேசு 3 நாள் கழிச்சு வராரு, லாசர் 4 நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு. நான் சொல்றேன், லாசர் 4 நாள் கழிச்சு வந்தாலும் மறுபடியும் செத்துட்டாரு. ஆனா இயேசு 3 நாள் கழிச்சு எழுந்து வச்சு சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரிச்சவர் எப்படி பேசுவாரு? மரித்தேன், ஐ வாஸ் டெட்ங்கிறார், பட் நாட் நவ். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும், மறுபடியும் அவர் மரிக்க போவதே இல்லை. அப்ப இவருக்குள்ள ஒரு லா ஆக்டிவேட் ஆயிருக்குது. இந்த லா எப்படி ஆக்டிவேட் ஆகுது, இந்த லா பண்ற வேலை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வேகமா சொல்லிட்டு, ஒரு தேவ பிள்ளை இன்றைக்கு இந்த லானால பிளஸ் ஆகணும் அப்படின்னா எப்படின்னு நான் சொல்றேன். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்ன ஆக்கிடுச்சு? ஆக்குமா? ஆக்கிட்டா? அப்ப ஆல்ரெடி என்ன ஆயிட்டீங்க? பாவம் மரணம் என்கிற லால இருந்து யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ. இப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை எல்லாம் தியானிக்கிறோம். சிலுவை மரணத்தின் பகுதிகளெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, the worst scene, இயேசு இப்படித்தான் பாடுபடணும்னு இல்லை, அவர் பட்ட பாடுகளெல்லாம் அப்பா
இயேசு கிறிஸ்து நீங்க அடிபட்டாருன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அவர் பிசிக்கல் டார்ச்சர் மாத்திரம் இல்ல, இமோஷனல் டார்ச்சரும் அவருக்கு இருந்துச்சு. இன்னும் அதாவது பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்கு, நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு. ஒருத்தரை செக்ஷுவலா டார்ச்சர் பண்ணா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதை ஜீசஸ் ஃபீல் பண்ணுவார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவரை நேக்கடா மேல தொங்க விட்டுருந்தாங்க. வஸ்திரங்கள் இல்லாமல் அடித்து மேல தொங்க விட்டு ஊரெல்லாம் பார்க்கும்போது அவர் வெட்கத்தை உணர்ந்தார், நிர்வாணத்தை உணர்ந்தார். ஜீசஸ் என்ன போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கும் போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எந்த மனுஷனும் இயேசுவை கொல்லவே முடியல. ஆமாம்,